वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च हस्तामहकं च शिष्यं तं तोडकं वाद्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற உபனிஷத் சந்நியாச உபனிஷத் அப்படின்னு முக்திகோ உபனிஷத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமானுக்கு 108 உபதேசத்தை கிளாசிஃபை பண்ணி கொடுத்தார். அதில் 20 உபனிஷத் சந்நியாச உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 108க்கும் பாஷ்யம் எழுதினதான நாம பாக்குறது அவரை பேஸ் பண்ணிதான் உபனிஷத் பிரம்மேந்திரார். அந்த உபனிஷத் பிரம்மேந்திரார் அதுல 17 அவர் சந்நியாச உபனிஷத் அப்படின்னு சொன்னார். அந்த 17ல ஒரு 7 எடுத்து ராமகிருஷ்ணா மிஷன்ல போட்டிருக்கார். அந்த புஸ்தகத்தின் வழியாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பிக்ஷுகோ உபனிஷத் பார்த்தோம், அவதூத உபனிஷத் பார்த்தோம். இப்ப பார்க்க வேண்டியது ஜாபால உபனிஷத் அப்படின்னு. இந்த ஜாபாலன்னு ஒண்ணு நமக்கு எல்லாருக்கும் ராமாயணம் அந்த ஜாபால ரிஷி அதுதான் ஞாபகம் வரும். ஆனா இங்க என்ன கான்டெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபால உபனிஷத் சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. சுக்ல யஜுர்வேதியகத உபனிஷத். இது சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத். எப்படி ஈசாவாஸ்யம் இல்லையா அப்படின்ற உபனிஷத் வந்ததோ, எப்படி பிருகதாரண்யகமோ அப்படியாக இது சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத். சரி, ஜாபால உபனிஷத்லயே அதுல காண்ம சாக்க மாத்தியந்தனிக சாக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சதபத பிராமணம்னா சொல்றோமே, அதே மாதிரி இது ஜாபாலா சாக்கா அப்படின்னு பேரு. ஜாபாலான்னு ஒரு சாக்கா, நம்ம கட சாக்கம் மாதிரி ஐத்திரேய சாக்கம் மாதிரியும் தைத்திரிய சாக்கம் மாதிரியும் இது ஜாபால சாக்கைக்கு சேர்ந்ததான கடைசியில படிக்கப்பட்டதான உபனிஷத். அதனால ஜாபாலா உபனிஷத் இல்லையா. கடசாகைக்கு சேர்ந்ததான உபனிஷத் எப்படி கட உபனிஷதோ, தைத்திரிய சாக்கைக்கு சேர்ந்தது எப்படி தைத்திரிய உபனிஷதோ, ஜாபால சாக்கைக்கு சேர்ந்ததானது ஜாபால சாக்கா இல்லையா. அதனால ஜாபால உபனிஷத் அப்படின்னு பேர் வந்துச்சு. ரைட்டா. சுக்ல யஜுர்வேதியகத ஜாபால சாக்கா அந்தர்கத ஜாபால உபனிஷத் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜாபால சாக்கை 3 காண்டத்தோட கூடினதாக இருக்கு. அதுல முதல் காண்டத்துல கர்மகாண்ட அனுஷ்டானங்களை விஸ்தாரமாக சொல்லி, இந்த கர்மகாண்ட அனுஷ்டானங்களை யார் கடைபிடிக்கிறானோ அவன் சந்திரலோக பிராப்தியானது கிடைக்கப்படுகிறான். அவன் சகாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. சகாமின்னா காமனுடைய சக. அவன் ஏதோ ஆசைகளுக்காக பண்ணிக்கிறான். எனக்கு அது வேண்டும், புத்திர பிராப்தி வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நான் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைத்து பண்ணக்கூடியது சகாமி இல்லையா. அவன் பண்ணக்கூடியவர்கள் சகாமி. அவர்கள் சகாமிகளாக இருக்கக்கூடியவர்களுக்காக எழுதப்பட்டது இந்த முதல் காண்டமானது கர்ம காண்டம். அந்த அனுஷ்டானத்துக்கு பிறகு அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு அங்க சொல்லியிருக்குன்னா, சந்திரலோகத்தை அவர்கள் போய் சேருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு பிறகு நிஷ்காமமா சில பேர் எந்த காமனையும் கிடையாது, அதுல சொல்லியிருக்கு நான் பண்றேன், ஆசிரம் இப்படிதான் இருக்கு, காத்தால எழுதுக்கணும்னு சொல்லியிருக்கு, இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இப்படி பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படி அந்த கர்மா உபாசனா காண்டமாக இல்லையா அத சாமியை நல்லா வேண்டிட்டு அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு ஆசையும் இல்ல, அது நித்திய கர்மாவா சொல்லி இருக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிஷ்காமிகள்
பண்ணக்கூடியதான அவர்களுக்கு அனுஷ்டானத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னா பிரம்மலோக பிராப்தி கிடைக்கிறது. இப்ப கர்மாவும் நன்னா பண்ணித்தான், உபாசனையும் கர்ம உபாசனையும் நன்னா பண்ணதுனால இவர்களுக்கு ஞானத்துக்கு அதிகாரி, ஞான யோகத்துக்கு யோக்கியத்தை வந்து விட்டது. அந்த ஞான யோகியத்தை வந்து அவர்கள் பிரம்மலோகத்துக்கு செல்வதனால அங்க இருக்கக்கூடிய சனகர், சனந்தனர், பிரம்மா முதலியவர்கள் இவர்களுக்கு வேதாந்தத்தை எடுத்து ஞானாதேவத்து கைவல்யம்னு சொல்றதுனால அங்கேயும் ஞானத்தினால, வேதாந்த ஞானத்தினால அவர்கள் முக்தி பெறுவார்கள், கிரம முக்தியை அடைவார்கள் அப்படின்னு தெரியுது. இப்படி காண்டத்வயம், கர்மா உபாசனா, இது ரெண்டும் சொன்ன பிறகு இல்லையா, சகாமிக்கு நிஷ்காமியாக ஆகிறான், நிஷ்காமியானவன் உபாசனை பண்ணுகிறான், பிறகு அவனுக்கு பிரம்ம மாத்திர பிராப்தியானது கிடைக்கிறது. அதற்காக இங்கேயே அவர்கள் என்னதான் அவர்களுக்கு கர்மமுக்தி பழக்கமாக இருந்தால் இங்கேயே அவர்கள் இந்த வேதாந்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த உபனிஷத்துல என்ன பண்ணிருக்கு, சதருத்ரிய ஜபத்தை உபதேசித்து, இந்த காண்டத்துல 3வது காண்டத்துல சதருத்ரியம், ருத்ரனானது சாதாரணமாக சொல்லக்கூடியதான மந்திரமாக காணப்பட்டாலும் பக்தி பூரிதமாக இருந்த போதிலும், சிவபக்தி பூரிதமாக இருந்த போதிலும் அது ருத்ரோ உபனிஷத் என்றே கருதப்படுகிறது. உபனிஷத்துக்கு யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த சதருத்ரிய ஜபத்துக்கு இருக்கிறது அப்படின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சந்நியாச சாதனமாக பிரம்ம மாத்திர சாதன பூதமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஞான காண்டாத்மிகா ஜாபாலோபனிஷதாரப்தா அப்படின்னு போட்டிருக்காரு. இதற்கு பிறகு ஞான காண்டமாக இருக்கக்கூடிய ஜாபால உபனிஷத்தானது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்ன. ஜாபால உபனிஷத் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு உபனிஷத் ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும். சும்மாவே வந்து ஸ்தூல சூக்ம காரண சரீராதிரிக்தா பஞ்சகோஷ அதீதான்னு சொன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையறது இல்லையோ. ஆகையினால ஒரு கதை, அது எதுக்கு, இந்த பிரம்ம வித்யாவை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது. எப்படி நச்சிகேதனையும் யம தர்மராஜாவையும் வைத்துக் கொண்டு கட்டோபனிஷத்தானது ஆரம்பிச்சதோ, நமக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டை உண்டு பண்ணுகிறதோ, அதற்கு பிறகு உள்ள போன உடனே அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு தத்துவத்துக்குள்ள போயிடுவோம். அதே ஐடியால தான் இங்கேயும் பண்ணிருக்கு. இந்த கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிதில உபவனம் அப்படின்னு ஒரு பிராந்தம், மிதிலா தேசத்துல மிதிலோபவன பிராந்தத்துல இந்த உபனிஷதானது நடக்கிறதாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அல்லது நடந்ததாக கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இது யாரு அப்படின்னாக்க, இது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னாக்க, ஒரு பெரிய சதஸ் ஒண்ணு நடந்தது. அந்த சதஸ்ல உங்கள யாரு பிரம்மஞானியோ அவர்கள் இந்த 1000 பசுமாட்டுக்களையும் ஓட்டி கொண்டு போகலாம். அந்த 1000 பசுமாட்டுகளுடைய கொம்புலையும் 10 தோலா பணத்தை கட்டி வைத்திருக்கிறேன். உங்கள நீங்க பெரிய பிரம்ம சதஸ் நடக்கிறது, எல்லா வித்வான்களும் வந்தார்கள். அவர்கள் எதிர்க்க ஜனகர் என்ன பண்ணார், ஒரு கண்டிஷன் போட்டார். உங்கள யாரு ஞானின்னு நீங்க தீர்மானம் பண்ணி கொள்கிறீர்களோ அவர்கள் இதை எல்லாத்தையும் ஓட்டி செல்லலாம்னு. அப்போ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாஜ்ஞவல்கியர் சாமஸ்திரவா அப்படின்னு தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அங்க இருக்கிற பண்டிதாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம். நீர் யாரு தீர்மானம் பண்றதுக்கு, நீரே தீர்மானம் பண்ணுவீங்களா, பிரம்ம ஜானம் உங்களுக்கு இருக்குன்னு, உங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரா அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். எல்லா கேள்விக்கும் அவர் சமாதானம் பண்ணார். சமாதானம் பண்ணி அந்த பெரிய சதஸ்ல எல்லா வித்வத் பிராமணாலையும் அவர் ஜெயித்தார். ரைட்டா? அதற்கு பிறகு ஜனகருக்கு பிரம்ம வித்தியையும் போதித்தார். ஜனகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரிடத்துல ரெகுலரா வந்து வாசிச்சு இல்லையா, அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு, எதனால நான் பாக்குற ஜோதிர் பிராமணன் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பிரதாரண்ய உபநிஷத்துல பார்த்திருக்கோம். இப்படி ஜனகருக்கு பிரம்ம வித்யாவை போதித்தார். பிறகு யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு நாம சிஷ்யர்களோட இந்த மிதிலா உபவனத்திலேயே தங்குவோம் அப்படின்னு தங்கியிருந்தார். அப்போ அவர் அங்க தங்கியிருந்த பொழுது ரொம்ப பிரசித்தியாக ஆகிவிட்டார். அவர் சர்வஜ கல்பராக திகழ்ந்தார்.
அவருக்கு தெரியாதது என்று ஒன்று கிடையாது. அவர் எப்படி பரமாத்மா சர்வஜனாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த யாக்ஞவல்கிய மகரிஷியும் பெரிய சர்வஜராக இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா போயிட்டார். அப்படிப்பட்ட அவர்கிட்ட தேவகுருவானவர் ப்ரஹஸ்பதியானவர் அந்த இடத்துல வந்தார். வாங்க அப்படின்னு வந்த உடனே, சுவாமியே நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்க, உங்கள்கிட்ட நானு ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆஹா, அதுக்கு என்ன, நீங்க கேளுங்க அப்படின்னார். அவர் என்ன சொன்னார், இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு ஸ்தலம் இருக்க, அது என்ன குருக்ஷேத்திரம்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்ட குருக்ஷேத்திரமானது கௌரவர்கள் இல்லையா, குரு தேசத்துக்கு சேர்ந்தவர்களுடைய கஷேத்திரம் என்று பொருளை தருகிறது இல்லையா, யுத்த பூமியாக காணப்படுகிறது. ஆனா உபனிஷத்துகள்லாம் வரக்கூடிய குருக்ஷேத்திரம் எதை குறிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம். இவ்வளவு பிரசித்தியாக இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் தான் அங்கதான் தேவர்கள்லாம் யாகம் செய்கிறார்களாமே இல்லையா, அங்கதான் பிரம்மத்தை பிரம்ம உரையக்கூடிய இடமாக கருதுகிறார்களே. இப்படிப்பட்ட அந்த குருக்ஷேத்திரத்தை பற்றி எனக்கு கூறவும் அப்படின்னு ப்ரஹஸ்பதியானவர் யாக்ஞவல்கியரை அணுகி கேட்டார் இல்லையா. அவருக்கு பதில் சொல்றார். அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, யாக்ஞவல்கியர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அபிமுக்தம் வை குருக்ஷேத்திரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்ம சதனம் அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன கேள்வி கேட்டார்? குருக்ஷேத்திரம்னா என்ன? அங்கு எல்லா தேவர்களும் அந்த பிரம்மத்தை நோக்கி பூஜிக்கிறார்களாமே. இவர்களுக்கெல்லாம் அபோர்டாக எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அபோர்டாக இருக்கக்கூடியது எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் பிரம்மன் தான் உயரா இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். ஏதானு அதை பற்றி சொல்லுங்கள், அனு அதை அனுசரித்து சொல்லுங்கள்னு கேட்டார். அப்ப அதுக்கு இவர் பதில் சொன்னார், அவிமுக்தம் வை குருக்ஷேத்திரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்ம சதனம் அப்படின்னார். அவிமுக்தம் தான் அந்த குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம்னா அவிமுக்தம் தான் கஷேத்திரம். அங்கதான் தேவர்கள்லாம் யாகங்கள் பண்ணுகிறார்கள், வணங்குகிறார்கள், வர்ஷிப் பண்ணுகிறார்கள், பஜிக்கிறார்கள். யாரை? அந்த பிரம்மத்தை. எல்லா பூதங்களும் இருக்கக்கூடிய பிரம்ம சதனம் என்று சொல்லக்கூடியது அதுதான் அப்படின்னு சொல்லி அவிமுக்தி உபாசனத்தை பற்றி சொல்லக்கூடியது முதல் செக்ஷன். அவிமுக்த ஸ்வரூப ஜிக்யாசையை பற்றி சொல்லக்கூடியது இரண்டாவது செக்ஷன். அவிமுக்த ஞான உபாயத்தை சொல்லக்கூடியது மூணாவது செக்ஷன். அதற்கு பிறகு இல்லையா நாலாவது செக்ஷன்ல ஆகிதாகினிகள் இல்லையா சர்வ கர்ம சந்நியாசத்தை சொல்லக்கூடியதாக நாலாவது அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. பிராமணர்களுக்கு சந்நியாசத்துல அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அஞ்சாவது இருக்கு. அதுக்கு பிறகு இல்ல எல்லாருக்குமே யார் யாருக்கு வைராக்கியம் இருக்கோ புத்தி சக்தி இருக்கோ அவர்களுக்கெல்லாம்னு சொல்றது. அதுக்கப்புறம் பரமஹம்ச சன்னியாசியை பற்றி சொல்லுகிறது. சாம்பர திகம்பர சன்னியாசிகள் அவதூத சன்னியாசிகள் எல்லாம் பற்றி சொல்ல போறது ஆறாவது செக்ஷன்ல. இப்படி முதல் செக்ஷன்ல ஒரு மந்திரம், இரண்டாவது செக்ஷன்ல 2 மந்திரம், மூணாவது செக்ஷன்ல 1 மந்திரம், நாலாவது செக்ஷன்ல 3 மந்திரம், அஞ்சாவது செக்ஷன்ல 2 மந்திரம், ஆறாவது செக்ஷன்ல 3 மந்திரம், இப்படி 12 இல்லையா மந்திரங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷத். ப்ரஹஸ்பதியானவர் கேட்கிறார், குருக்ஷேத்திரம்னா என்ன சார்? அதுதான் பிரம்ம சதனமாமே, பிரம்மமாமே, அது எப்படி அப்படின்னு. இவர் சொன்னார், அதுதான்பா அவிமுக்த கஷேத்திரம் சுவாமி அப்படின்னு சொன்னார். அவிமுக்த கஷேத்திரம் அதுதான். இப்போ குருக்ஷேத்திரம்னா என்ன இல்லையா, அவிமுக்தம் அப்படின்னா என்ன, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. குருக்ஷேத்திரம் அப்படின்னா என்ன? முதல்ல சம்ஸ்கிருதத்துல பார்ப்போம். கு அப்படின்னு வந்ததுன்னா குத்சிதம். தர்க்கம் அப்படின்னா வாதம்னு அர்த்தம். குதர்க்கம்னா என்ன அர்த்தம்? சும்மா விதண்டாவா பேசக்கூடிய வாதத்துக்கு குதர்க்கம் அப்படின்னு பேர் நமக்கு இல்லையா. கு அப்படின்னு சொன்னா குத்சிதம் அப்படின்னா அது எதை குறிக்கிறது? தவறை குறிக்கிறது. தவறு என்றால் பாபத்தை குறிக்கிறது. பாப கர்மாவை குறிக்கக்கூடியது கு. நீங்க ரூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூனா ரவுட்டி அப்படின்னு அர்த்தம். ரவுட்டின்னா என்ன அர்த்தம்? கொல்லுகிறது அப்படின்னு.
அப்ப என்னது குத்திதமான பாப கர்மத்தை கொல்லக்கூடிய கஷேத்திரம் குருக்ஷேத்திரம் அப்படின்னு அர்த்தம் வந்தது. கூன குத்திதம் பாப கர்மா, ரௌதி அப்படின்னாக்க அந்த பாபத்தை கொல்லுகிற கஷேத்திரம் குருக்ஷேத்திரம் அப்படின்னு ஆச்சு. ரைட்டா? ரைட். குருக்ஷேத்திரம். கஷேத்திரம்னா என்ன? இப்ப அடுத்தது நம்ம சொல்ற மாதிரி காசி கஷேத்திரத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்றோம். அப்படி போய் கஷேத்திராடனத்துக்கு போயிருக்கார். அவர் எங்க போயிருக்கார்? ராமேஸ்வரம் போயிருக்கார் கஷேத்திராடனத்துக்கு. காசிக்கு போயிருக்கார் கஷேத்திராடனத்துக்கு. வடக்கு உத்தரகாசிக்கு போயிருக்கார் கஷேத்திராடனத்துக்கு அப்படின்னு சொல்றோம். கஷேத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம சாதாரணமா ஒரு பிளேஸ், ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அந்த தாத்து மூலமா போய் பார்த்தான்னா என்ன அர்த்தம்? கஷேத்திரம்னா க்ஷேபணம் ச திராணம் ச கஷேத்திரம் அப்படின்னு அர்த்தம். க்ஷேபணம் தள்ளி விடுவது, உங்களுடைய துக்கத்தையும் சம்சாரத்தையும் பாப கர்மாக்களையும் களைவதற்காக செல்லப்படக்கூடிய கஷேத்திரம் அது. அதனாலதானே எல்லாரும் போறோம் காசி கஷேத்திரத்துக்கு. நம்மளுடைய பாபங்கள் தொலையும், அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கஷேத்திரத்துக்கு போறோம். அது மட்டும் இல்ல, அந்த கஷேத்திரம் திராணம் ச, அது யார் யாரெல்லாம் அங்க வராதோ அவளையெல்லாம் காப்பாற்றக்கூடியதான குணமுடையதாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனாலதான் அதுக்கு க்ஷேபணம் ச திராணம் ச இது கஷேத்திரம். ரெண்டு காரியம் பண்றது. இப்படி காசியில எல்லாருக்கும் அங்க போனான்னாக்க பகவானானவர் அங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன? காசீஸ்வரிய மரணத்தை அடைவது அப்படின்றதுக்காக எல்லாரும் அங்க போய் பெரிய பெரிய ஆசிரமம் நல்லா இருக்கு. எல்லாரும் தன்னுடைய கடைசி காலத்தை காசி கஷேத்திரத்துல இருந்தா நிச்சயமாக முக்தி அப்படின்னு ஒரு அப்பேற்பட்ட கஷேத்திரம். அப்படின்னா க்ஷேபணமும் இருக்கு, திராணமும் இருக்கு. அது என்ன? குத்திதமான பாப கர்மத்தை போக்கக்கூடியதான ஒரு இடமாகவும் இருக்கக்கூடியது இந்த குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம்னா இதான் அர்த்தம் தெரியறது மட்டும். இப்ப அவர் என்ன சொன்னார்? குருக்ஷேத்திரம்னா அவிமுக்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சரி, குருக்ஷேத்திரம் அப்படின்னா குத்திதமான பாப கர்மங்களை கொல்லுகிறதான ஒரு கஷேத்திரம். கஷேத்திரம்னு சொன்னா நம்மளுடைய பாவத்தை தூக்கி கலைந்து நம்மளை காப்பாற்றுகிறது அப்படின்ற அர்த்தத்துல குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னார். இதற்கு இன்னொரு அர்த்தமும் சமஸ்கிருதத்தின் மூலமாக வருகிறது. அது அத்தியாத்மமாக சொல்ல, இது அதிதெய்வீகமாக நாம சொன்னது. நம்ம எது அதிதெய்வீகம் சொன்னாலும் நமக்கு உபனிஷத்துல ஆத்தியாத்மிகமாக புரிந்து கொள்ளணும் இல்லையா? எல்லாத்தையும் அதுதானே நம்மளுடைய சம்பிரதாயம். அப்படி பார்த்தா குஹு அப்படின்னு சொன்னாக்க, குரு அப்படின்னு சொன்னா பிராணன் அர்த்தம். பிராணன்ற அர்த்தம் எப்படி வரும் குருக்கு அப்படின்னா? குஹு அப்படின்னாக்க பிருத்திவி பூமி அப்படின்னு அர்த்தம். இந்த பிருத்திவி, இந்த பூமி, மகி அப்படின்னு அர்த்தம். இதுல ரௌதி அப்படின்னாரு. குஹு ரௌதி இது குரு அப்படின்னாரு. ரௌத்தினா என்ன அர்த்தம்? ரவணம் அப்படின்னு சொன்னா சவுண்ட் இல்லையா? ராவணன் அப்படின்னு பேரு. சப்தம் பயங்கர சப்தப்படுத்தக்கூடிய இருக்கிறதுனால அவனுக்கு ரவணம் பண்ணக்கூடியதான் அவனுக்கு ராவணன்னு பேர் இருக்கு. அப்படின்னாக்க இந்த பிருத்திவியில ஒரு சவுண்டு. பிருத்திவின்னா இங்க என்ன என்றோம்? நம்மளுடைய பாடி. இந்த பாடிக்குள்ள ஒரு சவுண்ட் இருக்கு. அது என்ன சவுண்ட்? காதலாம் நம்மளால சரியா கேட்க முடியாது இல்லையா? ஸ்வஹா அப்படின்னு விஸ்வசஹஸ்ரநாமத்தை கூட உள்ளுக்குள்ள மகாஸ்வனஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கான். அது என்ன சப்தம் அப்படின்னா இந்த பிராணனுடைய சப்தம் இருக்கு இல்லையா? அதனால குருன்னு சொன்னாக்க இந்த பாடியில பண்ணக்கூடிய அந்த விசேஷமான ஒலிகள் எல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சக்தி உடையதான பிராணன் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? கஷேத்திரம்னா இந்த பாடி, அந்த குருக்ஷேத்திரம்னா குருவான பிராணன் எங்க இருக்கு? இந்த பாடியில இருக்கிறதுனால இந்த பாடிக்கு பேரு குருக்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த குருக்ஷேத்திரத்துல, அந்த கஷேத்திரத்துல நாம பார்த்தோம், அவர் என்ன கேள்வி கேட்டார்? எல்லா தேவர்களும் பூஜிக்கராக இருக்கிறார்களே, அதுதான் பிரம்மத்துக்கு அபோடாக இருக்கிறது, பிரம்ம சதனமாக இருக்கலாமே, அது என்னன்னு கேட்டார். அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார்? அவிமுக்தம் அப்படின்னு பதில் சொன்னார். அப்படின்னு சொன்னதுனால இப்ப குருக்ஷேத்திரம்னா தேவதைகள்லாம் இருக்கணும். எல்லா தேவதைகளையும் நம்ம உடம்புல இருக்கா? இருக்கு இல்லையா? சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ரிதः
ஸ்ரிதஹா அக்னிர்மே வாசி ஸ்ரிதஹா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இந்திரோ மேபலே ஸ்ரிதஹா அப்படின்னு ஒவ்வொரு தேவத்தை ஒரு இந்திரிய ரூபமாக நம்ம உடம்பு முழுக்க வாசம் செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் யாருக்கு அடிபணிந்து பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியஹா பீஷாஸ்மாதக்னிஷ்ட அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தேவதைகள்லாம் அந்த ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டுல எங்கிட்ட இருக்கு. அந்த ஆத்மாவுடைய ஆத்மா இல்லைன்னாக்க கண்ணு தெரியாது, காது கேட்காது, கண்ணு இருக்கும் ஆனா பார்க்க முடியாது, மூக்கு இருக்கும் நுகர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எதன் பொருட்டு இயங்குகிறது? ஆத்மாவின் பொருட்டு இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா உச்சிதமான பாப கர்மக்களை கொல்லுகிறதான கஷேத்திரம்னு ஒரு அர்த்தம். குருக்ஷேத்திரம் அப்படின்னா கஷேத்திரம்னா பாடி, அந்த பாடியில இந்த சவுண்டை உண்டு பண்ணக்கூடியதான பிராணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பிராணன் எல்லாம் எதற்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறது? அந்த ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்தது அவர் என்ன சொல்லிட்டார்? இந்த குருக்ஷேத்திரம்பை அவிமுக்த கஷேத்திரம் அவிமுக்தம் அப்படின்ட்டாரு. என்னடா இது அப்படின்ட்டார். இந்த குருக்ஷேத்திரம் தான் அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு. அவிமுக்த கஷேத்திரம் தான் குருக்ஷேத்திரம் அப்படின்னு யாக்ஞவல்யர் பதில் சொன்னார். அவிமுக்த கஷேத்திரத்திலேயே அப்ப தேவர்கள் பூஜிக்க வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும், எல்லாம் பிரம்மத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும், எல்லாரும் பிரம்மத்தின் பொருட்டு பூஜை செய்ய வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் இருக்கு. இந்த பாரத தேசத்துல ஒரு கஷேத்திரம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் ஆத்தியாத்மிகமாக என்ன இருக்கு? மனுஷனுடைய உடம்புல அந்த பிராணனானது குருவான பிராணனானது இருக்கிறது. அதெல்லாம் ஆத்மாவின் பொருட்டு வேலை செய்கிறது. அங்க எப்படி தேவர்கள் எல்லாம் பூஜிக்கிறார்களோ, யாகம் செய்கிறார்களோ பிரம்மத்தின் பொருட்டு, அதே மாதிரி இங்கேயும் தேவர்கள் இருக்கிறார்கள் ஆத்மாவின் பொருட்டு. இப்படிப்பட்ட அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற அர்த்தத்தில் அதை சொல்லுகிறார் அவர். இப்ப அவிமுக்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இந்த மனுஷன் இல்லையா சம்சாரத்துல மாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். நானே பிரம்மம் என்று தெரியாததுனால இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நானானவன் பிரம்மம் என்று தெரியாமல் அவரால் ரிஃப்ளெக்ட் அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த நான் சின்ன நானை போய் நான் நினைச்சுட்டு விவகாரங்களை பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன? லேக் ஆஃப் அகம் நாலேஜ். அதனால அதுக்கு பேரு ஞானம் இல்ல, அஜ்ஞானம் அப்படின்னு பேரு. இந்த அஜ்ஞானத்தினால என்ன ஆச்சு? எனக்கு ஆசைகள் உண்டாச்சு. ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபிள் வித் மை செல்ஃப், ஐ நீட் அ வைஃப் இல்லையா, ஐ நீட் இல்லையா மணி, இப்படின்னு எல்லாருக்கும் தன்னை விட வேறான ஒரு பொருள் மேல ஆசை வந்துச்சு. அது வந்துருச்சுனாக்கா நான் இன்னும் கொஞ்சம் பூர்ணமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைத்து அவர்கள் என்ன பண்ற செயல்ல ஈடுபடுகிறார்கள். ஆனா அங்கங்க நம்ம வேதாந்தத்துல பற்றி அஜ்ஞான காம கர்மா அப்படின்ற அதுல ஈடுபடுகிறது தான் சம்சாரம். இந்த சம்சாரத்தை போக்கக்கூடியது என்ன? விடுதலை, லிபரேஷன், முக்தி, விசேஷமான முக்தி அப்படின்னு அர்த்தம். இங்க அபிமுக்தம் சேர்த்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவன் தன்னுடைய சொரூபத்திலேயே இருந்து கொண்டு அவித்யா காம கர்மா முதலியிலிருந்து விடுபட்டு நிலைத்தலையே கொண்டதான ஒரு நிலை இருக்கு நமக்கு, ஞான நிலை. அதுக்கு அபிமுக்த நிலை அப்படின்னு பேரு. நிலை மாறாத நிலை, சொரூபத்திலேயே இருக்கக்கூடிய நிலை இல்லையா, அன்பவுண்ட் இல்லையா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடியதான நிலை, இதுக்கு பேர் அபிமுக்தம் அப்படின்னு பேரு. சரி, அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்றது ஒரு பிளேஸை குறிக்கிறது. இங்க அவிமுக்த கஷேத்திரம்ன்றது ஒரு பிளேஸ், என்னுடைய பாடியை குறிக்கிறது. அதே மாதிரி ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீகமாக நீங்க பாத்தீங்கன்னா அவிமுக்த கஷேத்திரம்ன்றதா என்ன அப்படின்னா காசி அப்படின்னு சொல்றது. எப்படி தெரியும்? இந்த உபனிஷத் சொல்ல போறது இல்லையா, காசிதான் அவிமுக்த ஸ்தலம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, உபனிஷத்துல மாத்திரம் இல்ல, எல்லா புராணங்களையும் சொல்லிருக்கு. விசேஷமாக ஸ்கந்த புராணத்துல இந்த காசி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம், சிவபுராணத்துல காசி கஷேத்திரத்துடைய மகாத்மியம்னா ரொம்ப பெரிதாக பட்டது. சுருத சங்கீதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காசி கஷேத்திரத்தை பத்தி
நிறைய சொல்லியிருக்கு. ஆகையினால இதெல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுது, காசி கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அங்க நிலை மாறாத விட்டு பிரியாத நிலையில இருக்கு. எப்படி ஒரே பாடியில ஆத்மாவும் இருக்கிறது, அனாத்மாவும் இருக்கிறது. ஆத்மா என்பதுதான் உண்மையான நிலை அப்படின்றது இருக்கிறதோ, விட்டு பிரியாத நிலையில் இருக்கிறதோ, இதை தெரிவிக்கக்கூடியதான ஒரு சொரூபம் தான் அர்த்தநாரி சொரூபம். அம்பாளை தன்னுடைய இடது பக்கமே வைத்துக் கொண்டிருக்கிறார். விளக்குக்கும் ஒளிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அது. சொல்லுக்கும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது. இந்த சம்பந்தத்தை இவர்கள் விலகுவதே இல்லை. காசி விஸ்வநாதர் அங்க அம்பாளோட கூடி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காசி கஷேத்திரம் ஆனது ஒரு நாளும் அந்த நிலையிலிருந்து நழுவுவதில், அதனால அவிமுக்தம் அப்படின்னு அர்த்தம். நிலை மாறாத நிலை, சொரூப நிலையிலேயே இருக்கக்கூடிய கஷேத்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அங்க அவிமுக்த கஷேத்திரத்துக்கு என்ன பலன்னாக்க, அங்க எந்த பக்தன் போனாலும் சரி அவனை காக்க வேண்டியது அவருடைய பழக்கம். ஏன் சேபனம் தாரணம் ரெண்டுமே இல்லையா, அவனுடைய பாவங்களை போக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவிமுக்தத்துக்கு குருக்ஷேத்திரத்துக்கு இருக்கிறது. ஆகையினால அங்க காசி விஸ்வநாதர் என்ன பண்றார், யார் வந்தாலும் அந்த பக்தர்களுடைய பாவத்தை போக்கு தீருவதை தவிர அவருக்கு வேற வேலை கிடையாது. சேபனம்னு ஒத்துட்டார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அது மட்டும் இல்ல, அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விரதமும் இருக்கு. அதனால இவனுடைய பாவத்தை விளக்குகிறார், அவனை காக்கிறார். ஆகையினால கடவுளும் பக்தனும் அந்த காசி தீர்த்தத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விலகுவதே இல்லை, அவிமுக்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த காசி கஷேத்திரத்துல இல்லையா திறந்து போனாரே ஆனால் உடனே அந்த காசி கஷேத்திரத்துல இறக்கும் தருவாயில சிவபெருமான் அவருடைய காதுல உபதேசம் பண்ணுகிறார், ஞானோபதேசம் செய்கிறார். இதை பக்தியா சொல்லும் பொழுது சிவ மந்திரத்தை, மங்கள மந்திரத்தை கொடுக்கிறார், பிரம்ம மந்திரத்தை கொடுக்கிறார் அப்படின்றத அர்த்தம். இப்படி சொன்ன உடனே அவர் இருந்து போய்கிறார்கள். அப்படி போகிறவர்கள் அப்படி போயிட்டு, நீங்க காசியில போனா தெரியும், ஒரு பணம் போச்சுன்னாக்க இல்லையா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை ஒரு 2 நிமிஷம் தூக்குவார்கள். அவங்க அந்த ஊர்ல அந்த வீட்டு எல்லாம் கிடையாது, அப்படியே கடையில வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். உடனே அந்த வேலையை விட்டுட்டு வெளியில ஓடுவாங்க. என்னடா திடீர்னு போயிட்டான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பணம் வந்திருக்கும். ராமநாம சத்தியே ராமநாம சத்தியே. கொஞ்சம் தூரம் அந்த பணத்தை கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் அவன் வாங்கிப்பான். வந்தோடனே இவன் வந்துடுவான், வேலையை கொண்டுப்பான் இல்லையா. அப்படி ஒரு மகாத்மியம், ஒரு மகிமை அந்த காசி கஷேத்திரத்துக்கு இருக்கிறதுனால இந்த காசி கஷேத்திரத்துக்கு என்ன, சிவனும் பார்வதியும் நிலை மாறாது இருக்கிற மாதிரி பக்தனும் அதை காக்கும் கடங்களும் அந்த காசியில விலகாமல் இருக்கிறதுனால அதுக்கு அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு இல்லையா. சிவசக்தி சம்யோகமாக இருக்கக்கூடிய கஷேத்திரம் அப்படின்னு சிவபுராணம் சொல்றது. சிவனும் சக்தியும் பிரியாத கஷேத்திரம் எதுவோ அதுதான் அவிமுக்த கஷேத்திரம், அதுதான் காசி அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு காசியில ஒரு விசேஷம் சொல்லிக்கிறாங்க. அந்த காசியில 7 மண்டலங்கள் இருக்கு. அதுல நடுவுல இருக்கக்கூடியது காசி விஸ்வநாதர், அவரை சுற்றி இருக்கக்கூடியது 51 விநாயகர்கள் இருக்கிறார்கள். இந்த 51 விநாயகர்களுக்கு அவிமுக்த விநாயகர்கள் அப்படின்னு பேரு. அவர்கள் எல்லாம் யாரை சுற்றி இருக்கிறார்கள்னா, அந்த கோவில்ல இருந்து வெளில வந்தோன்னு ரொம்ப சின்னதா இருக்கும் துண்டி கணபதி அப்படின்னு ஒரு சேப்பு கலர்ல. இந்த துண்டி கணபதியை சுற்றி 51 விநாயகர்கள் இருக்கிறார்களாம். அவிமுக்த கணபதி அப்படின்னு பேரு இல்லையா. அவர்கள் எல்லாம் சிவனுக்கு அருகிலேயே உட்கார்ந்து சிவனுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய, கிழக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்படின்னு இவர்கள்லாம் என்ன சொல்றார்கள், அங்க யார் இறந்தாலும் அவர்களுக்கு முக்தி இல்லையா. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை இல்லாம சர்வசாதாரணமாக சிவலோக பிராப்தி அடைந்து வேதாந்த ஜன்ய ஞானத்தின் மூலமாக முக்தி பெறக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கஷேத்திரமாக இருக்கிறது வாரணசி அப்படின்னு அந்த ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய அதனுடைய மகிமையை பார்த்தோம் இல்லையா. அந்த இடத்துல 7
சர்க்கிள் இருக்கான் இல்லையா, அது சென்டர்ல இருக்கு. இந்த 7 பேருக்கும் 7 பைரவர்கள் இல்லையா, ஒரு மண்டலத்துக்கும் காப்பதற்காக ஒரு காவலாளி இருக்கார், சிவனுடைய கிங்கராக இருந்து. அதுல சென்டர்ல இருக்கக்கூடியவர் கால பைரவர். அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பிரம்மாவனுடைய 5 தலைகள்ல ஒரு தலையை அவர் கொய்தினார் இல்லையா, சிவபெருமானுடைய கட்டளையினால. அது என்ன ஆச்சு, பிரம்மாவனுடைய தலையை அவரை விட்டு நகரவே இல்லை. அது என்ன பண்றதுன்னு தெரியாம அலையோவாலான்னு அலைஞ்சி காசி கஷேத்திரம் வரும்பொழுது அவருக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ இதனாலதான் அந்த இடத்துலதான் அது கையை விட்டு போச்சு. அப்போ இவர் கேட்டார், இந்த மாதிரி பிரம்மாவனுடைய தலை இருக்கு, அது எவ்வளவு வசதியான தலை, இது எல்லாருக்கும் அருள் பொழிகிற மாதிரி பண்ணல, நீ அங்கேயே வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி காலபைரவருடைய ஆலயம் அங்க வந்து, காலபைரவர் வாரணாசிக்கு காவலாளியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் சிவபுராணத்தின் மூலமாக தெரியக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ஆதி தெய்வீகமாக நாம் அணையக்கூடிய கதைகள். இப்ப ஆத்தியாத்மிகமாக வேதாந்தம்னா ஆத்தியாத்மிகமா சொல்றோம், ஆத்தியாத்ம ரீதியை தானே வேதாந்தம். இது எங்க இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். இந்த கண் புருவமும் மூக்கும் சேகரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல சிவனும் பார்வதியும் விலகுவதில்லை இல்லையா, குருவும் சிஷ்யனும் விலகுவதில்லை. அதனாலதான் இங்க 2 இதழ் தாமரை இருக்கு. யோகத்துல என்ன சொல்றான், 2 இதழ் தாமரை இருக்கு. அதற்கு பிறகு குருவும் போன உடனே இவன் ஆத்ம ஞானம், குருவானவர் இவன் கூட வந்து இவனுக்கு சவனத்தை உண்டு பண்ணி வைக்கிறார், மனநத்தை உண்டு பண்ணி வைக்கிறார். அவரே கூட இருந்து ஆனா நிதித்தியாசனம் பண்ணி இவனேதான் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்பதானே இவனே அவர் என்ன பண்ண முடியும், வாயில கொண்டு வந்து மருந்தை போடுற வரைக்கும் எல்லாரும் உதவினார் குருவானவர். ஆனா முழுக்க வேண்டியது யார் கையில இருக்கு, இந்த சிஷ்யன் கிட்ட இருக்கு அப்படின்றதை காமிப்பதற்காக அதற்கு பிறகு பிரம்மரந்திரம் போறான். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த 2 ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில தான் அம்பாலும் சிவனும் ஒன்றாக இருந்து இவனுக்கு அந்த ஸ்ரீ வித்யா தத்துவங்களை போதித்து வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் வேதாந்தத்தின் மூலமாக அவன் பிரம்ம ஞானத்தை அடைகிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை யோகத்துல எப்படி சொல்றாங்கன்னா 6 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்படி மணிபூரகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அநாகதம், அப்புறம் ஆக்ஞா சக்கரம், பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த சக்கரத்தை தான் சொல்லுகிறது. அதுல ஆக்ஞா சக்கரம் விசேஷமாக சொல்லப்படுவதாக அதுல இருக்கிறது. அதுல 2 தாமரை இருக்கு, அதுதான் குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றது. இந்த உபநிஷத் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றது. இதெல்லாம் ஜெனரலா சொன்னோம். அங்க வாரண நதி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு, அசி நதி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இந்த வாரணமும் தோஷத்தை நீக்கக்கூடியதானது வாரணம், பாபத்தை நீக்க கொல்லுவதாக இருக்கக்கூடியது அசி நதி. வாரணம் அப்படின்னு தோஷத்தை தள்ளி விடுவது, அசினா ஞானத்தினால அதை கொல்லுவது அப்படின்ற அர்த்தம்பா. இப்படி வாரணா அப்படின்னு ஒரு வாரணம் அப்படின்னா தள்ளிவிடுறது அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அசி கத்தி மாதிரி அதை அந்த பாபத்தை நீக்கிறது. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு பேரு அவிமுக்த கஷேத்திரம்னு பேரு அப்படின்னு சொல்லிருக்கு. இன்னும் சில கிரந்தங்கள் என்ன சொல்றது, கங்கையும் யமுனையும் கூடக்கூடிய பிரயாகராஜ் இருக்கு இல்லையா, அதுவும் அவிமுக்த ஸ்தலம் தான் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இப்படியாக அவிமுக்த கஷேத்திரத்திற்கு நிறைய கதைகள் இருக்கு. ஆத்தியாத்மிகமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவிமுக்த கஷேத்திரம்ன்றது வேற எதுவும் இல்லை, நம்மளுடைய பாடி தான் கஷேத்திரம். அது உள்ள எப்போதும் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தான். அந்த ஆத்மா இந்த பாடி போச்சுன்னா கூட நம்மை விட்டு பிரியாமல் நம்ம எங்கும் இருக்கும்படி செய்யக்கூடியதான ஒரு கஷேத்திரம். ஆகையினால் அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னா குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானம், ஆத்ம கஷேத்திரம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் இதுல உபனிஷத்துல வரும்போது அப்படியே ஒவ்வொன்னா அன்போல்ட் ஆகும் இல்லையா. நான் ஒரு பேக் சைட் வியூவா கொடுத்தேன். இப்போ அவிமுக்த உபாசனத்தை சொல்லக்கூடியதுதான்
முதல் சாப்டர் இல்லையா. இந்த முதல் கண்டமாக இருக்கக்கூடியது அவிமுக்த உபாசனையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ப்ருஹஸ்பதிருவாச்ச யாஜ்ஞவல்க்யம் யதனு குருக்ஷேத்ரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்மசதனம் அவிமுக்தம் வை குருக்ஷேத்ரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்மசதனம். ப்ருஹஸ்பதி உவாச்ச, தேவகுருவாக இருக்கக்கூடிய உபனிஷத் ப்ருஹஸ்பதியானவர் ஒரு முறை யாஜ்ஞவல்கரை காண வந்தார். வந்து அவரை பார்த்து கூறினார். உவாச்ச, யார் உவாச்ச? ப்ருஹஸ்பதி உவாச்ச. யாரிடம்? யாஜ்ஞவல்கியம். இரண்டாவது பக்தி போட்டுக்கார். அதனால என்ன தெரியுது? ப்ருஹஸ்பதியானவர் யாஜ்ஞவல்கியரை இந்த கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? எது அணு குருக்ஷேத்திரம், எதுப்பா பிரசித்தியா இருக்கக்கூடிய இந்த குருக்ஷேத்திரம், அதை அனுசரித்து தேவானாம் தேவயஜனம், தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார்களாமே, தேவர்கள் எல்லாம் பூஜிக்கிறார்களே, அதெல்லாம் இங்க நடக்கிறது. இப்படிப்பட்ட வர்ஷிப் எல்லாம் அங்க கிராண்ட் பூஜை எல்லாம் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரத்துல தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வசதியான அந்த தேவதைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அவர் யாரு? அவர் அசைந்தால் எல்லா அசையும் அப்படின்றது. தத்திர சூரியோ பாத்தின சந்திர தாரகம் நேமோ பாந்தி அக்னியே தமேவ பாந்தம். அவர் ஒளித்தாரேனால் அனுபாதி சர்வம், எல்லாம் ஒளிகிறது. அவர் ஒளித்தாரேனால் எல்லாம் தஸ்ய பாசா சர்வம். இது அவர் ஒளியினாலதான் எல்லாமே ஒளிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் இல்லையா, அவர்தான் சர்வேஷாம் பூதானாம் பிரம்மசதனம். அபோர்டு இல்லையா, எல்லா பீயிங்ஸுக்கும், ஆல் லிவிங் பீயிங்ஸுக்கு இல்லையா, தேவர்கள் என்ன, அனிமல் என்ன, மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, எல்லா பீயிங்ஸுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மமாச்சே, அந்த பிரம்ம சதனமாச்சே. என்ன அதை அனுசரித்து சொல்லு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுப்பா which is well known as குருக்ஷேத்ரா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்ட, அந்த இடத்துல வேர் இந்த கடவுளர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பூஜை புரிகிறார்களாமே, பிரம்மசதனம்னு சொல்லக்கூடியது, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், குருக்ஷேத்திரமா, அது என்ன தெரியுமா? அவிமுக்தம் வை குருக்ஷேத்திரம் சுவாமி அப்படின்னு. சார், இந்த அவிமுக்தத்தை தான் குருக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னால அவிமுக்தம்னாலும் ஒண்ணுதான். அந்த அவிமுக்த ஸ்தலத்துலதான் நீங்க சொல்ற தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரத்துல அது மகாபாரதத்துல ஒரு இடத்துல நடந்தது. இது தினந்தோறும் கோடிக்கணக்கான வருஷங்களாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த காசி கஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னு பேரு. இங்க தேவர்கள் எல்லாம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஜாம் பூதானாம் பிரம்மசதனம். இங்கு எல்லா தேவர்களும் யாகத்தை பண்ணிக்கொண்டே தேவயஜனத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சில ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகங்கள் அங்க பண்ணார். 10 தடவை பண்ணதான யாகங்கள்லாம் அங்க தசாஸ்வமேத காட்டுன்னு இருக்கு. அங்க மணிகர்ணிகா காட்டுன்னு அங்க மறக்கிறவர்களுக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடியதா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கேதார் காட்டு இல்லையா, அங்கெல்லாம் ருத்ர பூமியாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் இருக்கு. அங்க போய் அவர்களை எரிக்கிறார்கள். அவர்களை எரித்தாதான் அந்த சாம்பலை உண்டு வாழக்கூடிய மனிதர்கள்லாம் இருந்து இப்படிப்பட்ட விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மசதனம் இருக்கிறது அங்கே. அதுதான் அவிமுக்தம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். இப்போ அவிமுக்தத்தை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இதற்கு பிறகு அடுத்த சாப்டர்ல அவிமுக்தத்தினுடைய சொரூபத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை உடையவர்களுக்கு ரகசியத்தை கூட போகிறார். அதற்கு பிறகு அவிமுக்தத்தை இல்லையா அடைவதற்கான சாதனத்தை சொல்ல போகிறார். அவிமுக்த ஞானத்தை அறியக்கூடிய உபாயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்னா அந்த அவிமுக்தத்தை பத்தி சொல்ல போகிறார் யாஜ்ஞவல்க்யர். தஸ்மாத் யத்ர க்வசன கச்சதி ததேவ மன்யேத தத் அவிமுக்தம் ஏவ. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரிவீல் பண்றாங்க. ஆகையினால
அவிமுக்தம் நானும் குருக்ஷேத்திரம் நானும் ஒண்ணுதான். குரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடியதான பிராணன் தான் குரு. அந்த பிராணன் தான் முக்கிய பிராணனாக இருக்கக்கூடியவாங்க. பிரம்ம பிராணோவை பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது அந்த பிராணனை இயக்கி கொண்டு இங்கேயே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதன் எங்கெல்லாம் செல்கிறானோ அவன் செல்லும் பொழுதெல்லாம் அவன் கூடவே அவனுடைய ஜகராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் நகர்ந்து கொண்டே வருகிறது இல்லையா? அவர் எங்க இருக்காரு? அவரு நாத்யாமுபரிதிஷ்டதி ஜ்வாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்ய ஆயதனம் மகதே. இந்த உலகத்துக்கெல்லாம் அபோடாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மா அவர் எங்க இருக்கார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் நாதியிலேருந்து மேல தகராகாசம் ஒண்ணு இருக்கு. அந்த தகராகாசத்துல தகராகாசத்துல அங்குஷ்ட மாத்திரமாக இருந்து கொண்டு ஜோதிரிவ அதூமகா, தூமமில்லாத ஜோதி மாதிரி அவர் சதா சர்வகாலம் ஒழித்துக்கொண்டே அவர் என்ன வேடிக்கை பார்த்துருக்காரு. நான் தூங்குவதையும் நான் முழிச்சிருக்கிறதையும் நான் கனவு கண்டதையும் பார்த்துட்டே இருக்காரு. நான் எங்க போனாலும் கூடவே வருகிறார் இல்லையோ. தஸ்மாத்து எத்திர கொச்சன கச்சதி, நான் எங்கு போனாலும் எப்ப போனாலும் அவர் என்ன சொல்றார்? அவர் என்னை விட்டு பிரியாமல் வந்து கொண்டு விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால்தான் அவருக்கு அவிமுக்தம் அப்படின்னு பேரு. நிலைமாறாத நிலையோட என்னோட வந்து கொண்டே இருக்கிறார். எங்க மனுஷன் எங்க போனாலும் அவர் கூட வருகிறார் சார். அதுக்கு பேர் தான் சார் அவிமுக்தம் அப்படின்னு ஆத்தியாத்மிகமா சொன்னார். இதம் வை குருக்ஷேத்திரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்ம சதனம். இந்த காசி எனக்கூடிய குருக்ஷேத்திரத்துல தேவர்கள் எல்லாம் பூஜை செய்கிறார்கள். எங்க பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்து கொண்டு பிரம்ம சதனத்துக்கு பூஜை. அதே மாதிரி என்னுடைய உடம்புல கண்ணு காது மூக்கு நாக்கு செவி ஐயா, காதுக்கு ஒரு தேவதை திக் தேவதைகள், மூக்குக்கு ஒரு தேவதை இல்லையா, நாக்குக்கு வருண தேவதை, மூக்குக்கு அஸ்வினி தேவதைகள், கண்ணுக்கு சூரிய தேவதை இல்லையா, நாக்குக்கு அக்னி தேவதை. இப்படி இந்திரோ மேபலே பலத்துக்கு ஒரு தேவதை. அப்புறம் பாதோ விஷ்ணுஸ்திஷ்டது, ஹஸ்தயோர் ஹரஸ்திஷ்டது, பாக்வோர் இந்திரஸ்திஷ்டது அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படி நிறைய தேவதைகள் என்னுள்ள குடிக்கொண்டிருக்கிறார்கள். குடிக்கொண்டு அவர்கள் அந்த ஆத்மாவை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நானே ஒரு நடமாடும் பிரம்மம் அப்படின்னு தெரியுது. அத்ரஹி ஜந்தோஹோ பிராணேஷு உத்கிரமமானேஷு. இப்படிப்பட்ட இந்த ஜந்துக்கள், இந்த ஜனங்கள் எல்லாம், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் போயாகணும். இந்த சரீரத்துக்கு இது காமத்தினாலேயும் அவித்யா காம கர்மாவனாலும் அந்த சரீரம், இதனுடைய பிராரப்த கர்மா முடித்து கொண்டவனே இவர் போயிடுவார். இதுக்கு முன்னாடியே இந்த நாலேஜ் இல்லைன்னா இன்னொரு சரீரத்தை எடுத்துருவார். அப்படி இந்த சரீரத்திலேயே இந்த நாலேஜ் அவருக்கு வந்து விட்டதே. ஆனால் இந்த குருக்ஷேத்திரமானது இந்த பாடியில இருக்கக்கூடிய ஆத்மாவுடன் கூடிய தேகோ தேவாலய புரோக்தா, இது சிங்கமான இந்த சரீரத்துக்கு ஆலயம்ன்ற பேர் எப்போ வரும்? அவர் அங்க இருக்கிறதுனால அவருக்கு செய்யக்கூடிய பூஜை தான். நாம யாரை பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபமா இப்படி வணக்கம் வணக்கம்னு சொல்றோம் உத்தரகோசர். இப்படி ஆத்மாவை சொல்லக்கூடிய ஒரு குருக்ஷேத்திரம். இங்க தேவர்கள்லாம் யஜனம் பண்ணுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாம் பிராணேஷு உத்கிரமணேஷு, இவர்களுடைய பிராணனானது வெளிக்கிளம்பி போகும் பொழுது, இவர்கள் பிரேத நிலைக்கு வந்த பிறகு பண்ணும் பொழுது, எங்க காசிய மனதில் நினைச்சீங்க, சாகும் பொழுது யார் வந்து காப்பாற்ற? சாட்சாத் பரமேஸ்வரனானவன் ருத்ரஹா தாரகம் ருத்ரன் தாரகம் அப்படின்னு கஷேத்திரமா இருக்கிறதுனால கேபனம் பாபத்தை நீக்குகிறார். இரண்டாவது இவனுக்கு நல்ல கதியை கொடுக்கக்கூடியதாக தாரகமாக இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரம் என்ன கஷேத்திரம்? ருத்ரக்ஷேத்திரம் அப்படின்னு. ருஜம் திராவயதி இது ருத்ரஹா. ருஜம் அஜ்ஞானம், திராவயதி நாசயதி, இவனுடைய அஜ்ஞானத்தை சம்சாரத்தை நாசம் பண்ணி இவனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தவர் அந்த ருத்ரன் பரமேஸ்வரன். சம்சார தாரகா அப்படின்னு அவருக்கு பேரு. இந்த சம்சாரத்திலிருந்து இவனை காப்பாற்றி இவனை பிரம்ம வியாசே பிரம்மமை சரணடையை செய்கிறார்.
ஏன அசௌ இல்லையா. அதனால அங்க போய் முக்தி அடைகிறவன் என்ன ஆகிறான், திரும்பவும் இங்க வராமல் பிரம்மலோகத்துக்கு போய் வேதாந்த ஞானத்தை பெறுகிறான். அல்லது இங்கேயே காசியில பண்டிதர்களோட சேர்ந்து பிரம்ம விசாரம் பண்ணி வேதாந்தத்தை பண்ணி அந்த காசியிலேயே மரணத்தை அடைந்து அவன் இங்கேயே ஜீவன் முக்தனாக ஆகி அமிர்தி பூத்வா அமிர்தனாக ஆகிவிடுகிறான். இப்படி மோக்ஷி பவதி மோட்ச நிலையை அடையக்கூடியதான கஷேத்திரமாக இந்த காசி கஷேத்திரம் இருக்கிறது இல்லையா. அல்லது இந்த உடம்பு இருக்கக்கூடியதும் ஒரு அவிமுக்த ஸ்தலம் தான். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையானது முடிவடைந்து மோட்சமானது இவனுக்கு ஏற்படுகிறது. தஸ்மாத் ஆகையினால அவிமுக்தம் ஏவ நிஷேவ நிஷேவதா அவிமுக்தம் ச. ஆகையினால அவிமுக்தம் எனக்கூடிய இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தையே ஏவ நிஷேவே நாம சேவை பண்ண வேண்டியது, நிச்சயமாக சரணாகதி அடைய வேண்டியது அவரை படைவதற்காகத்தான். அவிமுக்தம் ந விமுக்சே ஒரு நாளும் இந்த பிரம்ம ஞானத்திலிருந்து அல்லது இந்த காசி கஷேத்திரத்திலிருந்து ந விமுஞ்சே ஒரு நாளும் இதை விட்டு பிரியாதீர்கள். ஆகையினாலதான் இதுக்கு அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு. ஏவம் ஏவ ஏதது இதுதான் யாக்ஞவல்க்யா ஏவம் ஏவ ஏதது பகவன் இதிஹை இதுவை யாக்ஞவல்க்ய இதி அப்படின்னாரு. ஏவம் ஏவ ஏதது ப்ரஹஸ்பதி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். அவருக்கு தெரியாத வித்யா தேவர்களுக்கெல்லாம் குரு. அந்த யாக்ஞவல்க்யர் அவர் அந்த பதிலை கேட்ட உடனே ஏவம் ஏவ ஏதது யாக்ஞவல்க்யா ஆஹா நீ சொல்றதுக்கு ரொம்ப இப்படி அல்லவா அது அப்படியே யாக்ஞவல்க்யரே இப்படிதான் ஏவம் ஏவ ஏதது பகவன் இப்படித்தானே சொல்லணும். இதுதானே இந்த சீக்ரெட் ஆஃப் லைஃப். இதை என்ன அழகா சொன்னீங்க, என்ன அழகா சொன்னீங்க இல்லையா. வாட் யூ செட் இஸ் 100% ட்ரூ, வெரிலி சோ அப்படின்னு சொல்லி இதுவை யாக்ஞவல்க்ய இது 2 தடவை ஏவம் ஏவயதி யாக்ஞவல்க்ய ஏவமேத பகவான் யாக்ஞவல்க்ய இது அப்படின்னு 2 முறை அவருடைய ஆதரணத்தை காத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிவிட்டார் அப்படின்னு. அடுத்தது இரண்டாவது காண்டம். அதுல என்ன இருக்கு விசேஷம் அப்படின்னா, அப்போ ப்ரஹஸ்பதி கேட்டார், இப்போ அத்திரி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்காரு இல்லையா. அந்த மகரிஷி யாக்ஞவல்க்யரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறார். ஆத்மாவை பற்றியதான கேள்வியை கேட்கப் போகிறார். அந்த ஆத்மாவை எப்படி அறிவது, அது எப்படி அறிவதுன்னு சொல்லும் பொழுது அது அவர் யாக்ஞவல்க்யர் பதில் சொல்றார், அதை அவிமுக்தம் என்று நீ வழிபடு, உனக்கு தானே அந்த ஆத்ம ஞானமானது ஏற்படும் சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு ஜிக்ஞாசை. அவருக்கு அவிமுக்த ஸ்வரூப ஜிக்ஞாசை, ஆத்மஸ்வரூப ஜிக்ஞாசையும் அவிமுக்த ஸ்வரூப ஜிக்ஞாசையும் பிரம்ம ஜிக்ஞாசை எல்லாம் ஒண்ணுதான். சிவ ஜிக்ஞாசா இதெல்லாம் சக்தி ஜிக்ஞாசா எல்லாம் ஒண்ணு என்பதை தெரிவிக்கக்கூடியதாக அந்த அத்திரி எனக்கூடிய மகரிஷி, நம்ம எல்லாருக்கும் பிரம்மாவனுடைய மானசபுத்திரன், அனசுயாவனுடைய ஆத்துக்காரி இல்லையா. சப்த ரிஷிகள் நமக்கு தெரிய சஞ்சய ஆத்திரி பிருகு புத்த வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கிரிச அப்படின்னு அந்த ஒரு மன்வந்தரத்துல இருந்தார். இப்படி பல மன்வந்தரங்கள் இருந்தது. அதுல வைவஸ்வத மன்வந்தரத்துல அத்திரி, அகஸ்தியர், பரத்வாஜர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இல்லையா. இப்படி 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள், ரொம்ப சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சப்த ரிஷி ஆசிரமம் ஹரித்வார்ல இருக்கு இல்லையா. இப்படி இவர்களுக்கு ஆசிரமம் கட்டி ரொம்ப வசதியா இருக்கக்கூடியதுல ஒருவராக திகழ்பவர் இந்த அத்திரி அப்படிங்கிறார். இந்த அத்திரி அப்படின்ற சொல்லக்கூடியவர் விஷ்ணு ஸ்வரூபம். துர்வாசர் இல்லையா. அத்திரிக்கும் அனசுயாவுக்கும் 3 பசங்க, தத்தாத்திரேயர், துர்வாசர், சந்திரன் அப்படின்னு 3 பேரு. இந்த தத்தாத்திரேயர் விஷ்ணு ஸ்வரூபம், துர்வாசர் சிவஸ்வரூபமாக இருந்தார், சந்திரனானவர் பிரம்மஸ்வரூபமாக இருந்தார் அப்படின்னு சொல்றது வழக்கம். இதற்கு மேலேயும் ஒரு கதையெல்லாம் இருக்கு. அந்த அனசுயான்றவர் பெரிய பதிவிரதாஸ்ரீ இல்லையா. நம்ம அனசூயையோ அந்த 7 பதிவிரதைகளை தியானம் பண்ணும் பொழுது அந்த அனசூயாவையும் நினைக்கிறோம் இல்லையா. அந்த அனசூயா ராமனுக்கு உபதேசம் பண்ணதெல்லாம் ராமாயணத்துல வரக்கூடியதான் சொன்னோம். அவளுக்கு ஒரு குழந்தை பிரம்மா, விஷ்ணு,
3 ஸ்வரூபத்தையும் ஒன்னாக்கி தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு பண்ணை பண்ணார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டோம். இத பத்தி தான் இந்த விஷயம். அபிமுக்த ஸ்வரூப ஜிக்ஞாசை எனப்படுவது 2வது கண்டத்தினுடைய டாபிக். இதை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத்து நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.